ஒரு ஆணினுடைய வீரத்தையும் பெண்ணுடைய நளினத்தையும் பறைசாற்றுகின்ற இடம்தான் மிதுனம். அப்போ இதில் பிறந்தவன்கிட்ட போய் நீங்கள் அட்வைஸ் பண்ணீங்கன்னு வைங்க, உங்களை இப்படி பார்ப்பேன், நீ எல்லாம் ஒரு ஆள், அவன்கிட்ட கிரியேட்டிவிட்டி இருக்குது, அவன் சிறந்த அறிவாளி. காலத்தால் எந்த கிரகம் எங்கே வந்தாலும் சரி ஏமாற்றமே இல்லாமல் தப்பிக்கக்கூடிய ஒரே ஆள் யாருன்னா மிதுனத்துக்காரங்க தான். ஏன்னா ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருக்கும், சமயச்சுத்த புத்தி இருக்கும். தனக்காரகனாகிய குரு, நிதிக்கு காரணாகிய குரு ரெண்டில் வந்து உட்கார்றாரு. இப்போ இவனுக்கு பொருளாதார ஆசை நிறைய வரும், காசு ஆசை நிறைய வரும். ஆனால் பிரபஞ்சம் இவங்களுக்கு என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா, மிதுன ராசிக்காரர்கள் கொஞ்சம் மகிழ்ச்சியாகவும் கொஞ்சம் பதட்டத்திலையும் இருக்காங்க. இயல்பாக அவங்க எப்படி இருக்கணுங்க? பொதுவாக அது காலபுருஷனுடைய 3ஆம் வீடு. இதனுடைய சின்ன என்ன வச்சுருக்கான், கதை பிடித்த ஆணும் கையில் பிடித்த பெண்ணும். ஒரு ஆணினுடைய வீரத்தையும் பெண்ணுடைய நளினத்தையும் பறைசாற்றுகின்ற இடம்தான் மிதுனம். அப்போ இதில் பிறந்தவன்கிட்ட போய் நீங்கள் அட்வைஸ் பண்ணீங்கன்னு வைங்க, உங்களை இப்படி பார்ப்பேன், நீ எல்லாம் ஒரு ஆள். ஏன்னா அவன்கிட்ட கிரியேட்டிவிட்டி இருக்குது, அவன் சிறந்த அறிவாளி, நிபுணே. காற்றை விட வேகமாக சிந்திக்கக்கூடிய ஆற்றலுடைய மனிதர்கள் இந்த உலகுக்கு அடையாளம் காட்டுறதே மிதுனம் தான். இப்போ இவன் ஒரு விஷயத்தை, உங்களுக்கு புலப்படாத விஷயத்தை அவன் கிரகிச்சிருவான். ஒரு நிமிஷம் அப்படி பார்த்துக்கிட்டே இருப்பான், அப்படியே செய்ய ஆரம்பிச்சிருவான். காதில் கேட்டதை கொண்டு வந்து புதுசாக ஒன்று செய்வான். இப்படிலாம் அவன்கிட்ட வந்து நல்ல திறமைகள் இருக்குது. அதனால் காலத்தால் எந்த கிரகம் எங்கே வந்தாலும் சரி ஏமாற்றமே இல்லாமல் தப்பிக்கக்கூடிய ஒரே ஆள் யாருன்னா மிதுனத்துக்காரங்க தான். ஏன்னா ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருக்கும், சமயச்சுத்த புத்தி இருக்கும், சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு அனுசரித்து போயிடுவான். அதில் அவன் மகா கெட்டிக்காரன். உங்கள்கிட்டருந்து அவனுக்கு ஒரு ஆதாயமோ பெனிஃபிட்டோ இருந்தால் நல்லா பேசுவேன், இல்லாட்டி அவன் மௌனம்தான். ஏற்க என்னண்ணே என்ன இப்படிப்பட்ட ஆளுக்கு, ஆமாம், தனக்காரகனாகிய குரு, என்ன நிதிக்கு காரணாகிய குரு ரெண்டில் வந்து உட்கார்றாரு. தனக்காரகன் நிதி. அப்போ ரெண்டில் வரும்போது இப்போ இவனுக்கு பொருளாதார ஆசை நிறைய வரும், காசு ஆசை நிறைய வரும். ஆனால் பிரபஞ்சம் இவங்களுக்கு என்ன செஞ்சுருக்கு அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு வீட்டை கட்டுறதுக்கு அவ்வளோ சங்கடப்படுவோம், ஐயோ இதை பூரா கட்டி முடிக்கும். வருமானம் வரக்கூடிய சொத்தை பூரா அவனுக்கு தான் உருவாகி கொடுக்கும். வருமானம் வரக்கூடிய சொத்து யாருக்கெல்லாம் ஈஸியாக அமையுதுன்னா மிதுனத்தில் பிறந்தவனுக்கு, மிதுன லக்கணத்தில் பிறந்தவனுக்கு. அப்போ நீங்கள் பல இடத்துல டீச்சிங் ப்ரொஃபஷனில் இப்போ குரு சனிசாரம் வாங்கி 10ல் இருக்கக்கூடிய சனியை பார்க்குது இல்லையா, இப்போ ஒரு டீச்சிங்க்கு வந்து படித்து போட்டு வேலையை எதிர்பார்க்குறாங்கல்ல, அவங்களுக்கு வேலையை கொடுத்துரும். ஆனால் சனி அட்டமாதிபதி, காசு கொடுத்து தான் வாங்கணுன்ற ஒரு சூழல் வரும்போது கொஞ்சம் கவனம், ஏன்னா பணம் போயிடக்கூடாது. அதே மாதிரி சட்டத்துறையில் இருப்பவர்களுக்கு, இப்போ வக்கீல் இதெல்லாம் இருக்காங்கள்ல, அவங்களுக்கு அடுத்து ஜட்ஜு போஸ்ட் கிடச்சிடும், பதவி உயர்வு, பதவி ஜட்ஜு தான். ஆமாம், அதே மாதிரி அவங்க பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய வார்த்தைகள். அவங்க சொல்லக்கூடிய தீர்ப்புகள்லாம் பாருங்கள், இந்த நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இதை மாற்ற இருக்கும், புதிய ஒரு சட்டத்தை இவங்க உருவாக்கலாம். அப்படி ஒரு இது இவங்ககிட்ட இருக்குது. அதே மாதிரி சில பேர் எப்படி இருக்காங்கன்னா, மிதுனத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த பள்ளி கல்லூரி பாலிடெக்னிக்கு இந்த மாதிரி இதில் வந்து இவங்களுக்கு இன்கம் வர்ற பல கரஸ்பாண்டன்ட்லாம் இருக்காங்க. இது ஒரு பக்கம். 7 குரு 2ல் மணியம்மா சொன்னது மாதிரி கல்யாணம் முடிக்கலாமா, முடிக்கலாம், தப்பே கிடையாது. ஆனால் அதில் ஒரு சந்தோஷம் வேணும்ல இல்லையா? ஆமாம், சந்தோஷம் வேணும். எதிர்பார்ப்பு இல்லாமல் ஒரு பெண்ணை, இல்லாத வீட்டு பெண்ணை இவன் கல்யாணம் பண்ணானா தப்பிச்சிடுவேன். எதிர்பார்ப்போடு இவன் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணுறான்னா ஏமாந்துறான்னு சொல்லக்கூடாது, இவனால் ஒரு பெண் ஏமாற்றப்படுகிறாள் அப்படின்னு தான் சொல்லணும். வாழ்க்கை கொடுக்கணும். ஏன்னா சனி 7ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டு தான் இருக்கார். 10ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தையும் 3ஆம் பார்வையாக 12ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அப்போ சனி 12ஆம் இடத்தை போகும்போது அயனசேன போகிறத ஈஸியாக தரமாட்டான். சனி 7ஆம் இடத்தை பார்க்கும்போது நல்ல பழுகி அப்படின்னு வரும், பிரேக் போடுறா அப்படிமா, ஏன்னா இது அதில் இருக்குது. அப்போ குரு 2ல் இருக்கிறது அப்படின்றது ஒரு அவர் பார்க்குற இடத்துக்கு தான் பெருமை. அப்போ இருக்கிற இடம் கவனமாக இருக்கணுமா? அப்போ இந்த 2ஆம் இடத்தில் குரு 10 குரு 2ல் இருந்து இந்த சாரநாதன் சனியாகி, சனி அட்டம பாக்கியாதிபதியாகி 10ல், யாரையோ இனம் தெரியாதவனை நம்பி போய் இவன் முதலீடு பண்ணி தொழில் செய்ய போயிடக்கூடாது. போனான்னா ஆமாம், அவன் எல்லாத்தையும் அடிச்சுட்டு போய்கிட்டு இருப்பான் பொதுவாக. அப்போ இதெல்லாம் இயற்கையான நிலை இருந்தாலும் இதையெல்லாம் அவன் வந்து தப்பிச்சு வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இயல்பாகவே அவன்கிட்ட அறிவு இருக்குது. நம்ம அதெல்லாம் குறை சொல்லக்கூடாது.
என்ன வச்சுக்கணும். இப்போ நான் மிதுனத்தில் பிறந்தவனை வந்து உத்தியோகத்துக்கு தான் போக சொல்லுவேன், தொழிலுக்கு வர விட மாட்டேன். வராதிங்கடா. இப்போ இங்கே சனி ரெட்டப்படை ராசியில் இருக்கா, 10ஆம் இடம், கூட்டு தொழிலுக்கு அழைச்சிட்டு போகும். எவனாவது ஒருத்தன் வந்து இவன் காசு பண்ணது, ஏன்னா இவன் காசு பண்ணது சூறையாடன்மே வருவான். சுரேஷு அப்படி இருக்குது இப்படி இருக்குமே, இவன் கொஞ்சம் ஆசைப்பட்டாலும் சொல்லி முடிஞ்சு. அதுக்கு என்ன செய்யலாம்? குரு 2இல் சனி 10இல், இது காலவசங்கள் 4-12. இருக்கிற காசை பழைய வீட்டை இடித்து கட்டி அதில் போய் குடியிருந்தானே இவன் கொடி சொல்லாயிருவேன் இல்லையா? அப்போ அந்த இடத்துல 10இல் இருக்கக்கூடிய சனி குரு குழந்தைகள், ஆதரவற்ற குழந்தைகள், ஆதரவற்ற முதியோர்கள், இவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இவன் செய்யக்கூடிய இது இருக்கு இல்லையா, உதவி, அது இவனை கோடி கோடியாக கொண்டு வந்து கொடுக்கும். என்ன அண்ணன் சொன்னது மாதிரி மிதுனத்தில் பிறந்தவங்க எப்பயுமே பெருமாளை தவிர வேறு எந்த இதுக்கும் போகக்கூடாது. பெருமாள் கோயில் தான் இவங்களுக்கு உகந்தது. அதில் சக்கரத்தால் வரையும் கும்பிடலாம், கருடால் வரை வணங்கலாம், கருடால் வரையும் கும்பிடலாம். இவன் மிதுனத்துக்காரங்க போய் கருடால் வர ஒரு 18 சுற்றிட்டானே வைங்களேன், அவங்க எந்த கோயிலுக்கும் போக தேவையில்லை, எந்த சாமியும் கும்பிட தேவையில்லை, எல்லாம் அவனை தேடி வரும். ஆனால் இந்த குறுப்பெயர்ச்சியில் இவன் என்ன செய்யணும்? புனித நதிகளில் நீராடி, நதிக்கரையில் இருக்கக்கூடிய சிவாலய வழிபாடு இருக்கு இல்லையா, இது பண்ண பண்ண, அதே மாதிரி ஜீவசமாதி வழிபாடு பண்ண பண்ண ரொம்ப சிறப்பாக இருக்கும். மிதுனத்திற்கு மிக மகிழ்வாக நம்ம வந்து நிறைவு செய்தோம். ஜூன் மாதம் 1ஆம் தேதி இரவு குரு மிதுனத்திலிருந்து கடகத்துக்குள்ளே வர்றார். இப்போ 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அவரவர் ஜாதகத்தில் குரு இருந்த இடத்திற்கு அடுத்த இடத்துக்கு போயிடுவார். 12 வருஷம் கணக்கு. வருஷத்துக்கு ஒரு ராசியில் போவார். ஒவ்வொரு ராசி சக்கரத்துலையும் அவரவர் தனி மனித ஜாதகத்தில் அவங்க குரு இருந்த இடத்துல இருந்து கரெக்டாக, நீங்கள் மனிதனுடைய இதை இயல்பானதை சரியாக பார்த்தீங்கன்னா, இந்த குருனுடைய மூலம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த குரு வந்து காலபுருஷனுடைய தகப்பன் ஸ்தானாதிபதி அப்படின்னு பேர். ஆனால் அது மட்டும் இல்லை, அந்த காலபுருஷ தத்துவத்தில் என்ன இருக்குன்னா, 9ஆம் இடம் தகப்பன் ஸ்தானம். ஆனால் அங்கே தான் தெய்வத்தினுடைய அனுக்கிரகம் அங்கே தான் இருக்குது, இறையொருள் அங்கே இருக்குது, குருமார்களுடைய அனுக்கிரகம் இருக்குது, செல்வம் இருக்குது, நீதி இருக்குது, நிதி இருக்குது, சகலமும் அந்த 9ஆம் இடத்துல தான் இருக்குது. அப்போ இந்த நவக்கிரகங்களில் இந்த குருவுக்கு ஏன் வெரி இம்பார்ட்டன்ட் கொடுத்தாங்க அப்படின்னா, இப்போ நம்ம எல்லாருமே தகப்பனார் இல்லாமல் நம்ம பிறக்க முடியாது. அப்போ ஒரு தகப்பனாருக்கு நம்ம பிள்ளையாயிரும். சரி, 12 வருஷத்துக்கு ஒரு முறை பாருங்கள் பருவம் மாறும். நீங்கள் 12 வயசில் ஒரு பையன் வந்து பெரிய மனுஷன் ஆயிடுவான், ஒரு பிள்ளை பெரிய மனுஷன் ஆகும் இல்லையா? அப்போ இந்த குருவினுடைய நிலை வந்து வெரி இம்பார்ட்டன்ட். இது மட்டும் இல்லை, நம்ம வாழ்க்கையினுடைய முக்கியமான மாற்றங்கள் அனைத்துக்குமே குரு பகவான் தான் காரணம். இப்போ குப்பையில் இருந்தவன் கோபுரத்துக்கு போகிறவனு இருக்கான், மேலே இருக்கவங்க கீழே வர்றது இருக்காங்க இல்லையா? இப்போ பருவத்துக்கு தக்கவாறு, காலதேச வர்த்தமானத்துக்கு தக்கவாறு வாழ்வியலில் ஒரு தனிமனிதனுடைய வாழ்க்கையும் சரி, உலகியலையும் சரி, உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து 84 லட்சம் யோனிப்பதத்துக்கும் ஒரு மர்மலட்சியோ அல்லது வாழ்க்கையினுடைய மாற்றத்தையோ முன்னேற்றத்தையோ உயர்வை கொடுக்கறது குரு தான் காரணம். இப்போ அண்ணன் சொன்னது மாதிரி குரு பார்க்க கோடி புண்ணியன்றான் இல்லையா? இவர் பார்க்குற இடத்துக்கு அவ்வளவு மகிமை. அப்போ அவர் பார்வைக்கு எவ்வளோ சிறப்பு இருக்குது. அப்போ அந்த பார்வையை பெறக்கூடிய வீடுகள் எது அப்படின்னு பார்க்கணும். ஆனால் அதுக்கு முன்னாடி இன்றைக்கி உலகியலில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது சமீப காலமாக அப்படின்னா, இப்போ சனி பகவான் வந்து மீனத்தில் இருக்கார், அது ஒரு ஜலராசி இல்லையா? சரி, அவர் ஜலராசிக்கு வந்துட்டார். இப்போ குரு வந்து ஜலராசிக்குள்ள நுழைய போகிறார். இந்த குருவுக்கு 9ஆம் இடத்துல தான் சனி நிற்கிறார். ஆனால் இவங்க இருக்கிற இடம் வந்து காலபுருஷனுடைய 4-12. அப்போ உலகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு புரட்சி அப்படின்றது இந்த குருப்பெயர்ச்சியில் தான் இருக்குது. அப்போ உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு புரட்சி அப்படின்றது இந்த வருஷம் 2026 குருப்பெயர்ச்சியில் புரட்சி இருக்குது. இதில் எப்படி இருக்குன்னா, சனி அடுத்து பயிற்சி ஆகிறது இல்லை, ஆனால் ராகு அது பயிற்சி நமக்கு இருக்குது. ராகு மகரத்துக்கு வந்துடுவார், இப்போ கும்பத்தில் இருக்கார். அப்போ இப்போ குருவுக்கு திரிகோணத்தில், மிதுனத்தில் குரு இருக்கும்போது திரிகோணத்தில் ராகு இருந்தார். இப்போ குரு கடகத்துக்கு வந்து திரிகோணத்தில் சனி பகவான் வந்துடுறார். இப்போ இது ஒரு பெரிய மாற்றம் தான்.